எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லேயுமே கை தேர்ந்தவங்க. அது வந்து என்னன்னா நம்மளுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். செல்வி அவங்க வந்து பேக்கிங் வீட்டில் நல்லா பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் டைம் நல்லா பண்ணுவாங்க. போன தடவை கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கேக்கு ஒரு 100 கேக்குக்கு மேலே அனுப்பி விட்டாங்க. எல்லா திறமையும் இருக்கு, எல்லா திறமைகளும் இருக்கு. அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்கப்படலை. ஏன்னா அதான் குடும்பம் பசங்க அடுத்து வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள இது டைம் அவளுக்கு வேணும். அப்போ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய சொல்லிக் கொடுக்கவும் போயிட்டு இருக்காங்க. ஆன்லைன் அவங்க ஆஃப்லைனில். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் ஜடையாரம் அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. கூடை பின்னுதல் இந்த மாதிரி. அவங்களும் எப்படின்னா அதான் அந்த நம்ம கிராஜுவேட்லாம் படித்து வச்சுருவோம். என்ன பண்ணணும்னு தெரியாது, எந்த ஃபீல்டில் போகணும்னு தெரியாது யாருக்குமே. ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், விழுந்து விழுந்து படித்தோம். கடவுள் அதுக்கு ஒரு நேரத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த ஒரு புதிய தொடக்கம், புதிய முயற்சி, புதிய நம்பிக்கையாக வந்து இன்னைக்கு ப்ரேயரோட வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க. ரெண்டாவது லட்சுமி இருக்கா. லட்சுமிங்க வந்து டெய்லரிங்கில் வந்து 25 வருஷத்துக்கு மேலே வீட்டில் வந்து தச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் தையல் இப்போ கூடுவாஞ்சேரியிலையும் வீட்டில் தச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் ஓடிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கும் ஏஜ் வந்து ஆகுது. அவங்களோட நுணுக்கங்கள் 25 வருஷம் வந்து அதாவது ஒரு பாடத்தை வந்து நம்ம படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஆட்கள்கிட்ட உள்ள திறமை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற ஆட்கள்கிட்ட கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா உண்டு, அவங்களுக்கு நல்ல நுணுக்கங்களும் உண்டு. ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவங்க தச்சு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு டெய்லரிங் கோர்ஸ் ஸ்டாஃபாக போட்டிருக்கோம், அவங்கள ஆன்லைன் டீச்சராக போட்டிருக்கோம். அடுத்து வந்து மாலதி வந்து மேக்ஸ் டீச்சிங் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே படித்து வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மேக்ஸ் டீச்சராக அவங்கள போட்டிருக்கோம் ஆன்லைன் கோர்சஸுக்கு. நல்லா எடுப்பாங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து ஹிந்தி மேம். நம்ம ஹிந்தி மேம் எப்பவும் போல் ஆஃப்லைனில் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. இனிமேல் ஆன்லைன்லேயும் மேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேமுக்கும் வாழ்த்துக்கள். அபாகஸ் மேமும் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்காங்க. மேமுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது நான் ஆஃப்லைனில் பார்க்குறனால ஆன்லைன் ஃபீல்டு வந்து கவனிக்க முடியாது. ஆஃப்லைனில் நம்ம ஷார்ட் அண்ட் டைப்பு சிஓஏ நடத்துறதுக்கு நம்மளோட டீம் எண்ணத்தை படித்த பசங்க என்கிட்ட முடித்த பசங்களை வச்சு நடத்த போகிறோம். பானுபிரியா, செல்வி, கனிமொழி 3 பேரும் செல்வி கனிமொழி 3 பேரும் இவங்களோட சரண்யாங்கிற ஸ்டாஃபும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இவங்களும் எல்லாருமே அடுத்தடுத்த லெவலில் போகணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸில் என்ன பண்ண போகிறோன்னா டிஎன்பிசி மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அது வந்து யார் பண்ணுறாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து வேலைக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்து போன ஆறுமுக செல்வி. அவங்க இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அக்கா நான் எடுக்கணுங்க்கா. நான் வந்து 8 வருஷம் அவங்க சுரேஷ் அகாடமியில் படித்தாங்க. 8 வருஷம் வந்து அவங்களுக்குள்ள எனக்கு இதை சொல்லி தரலக்கா யாருமே, இதை சொல்லி கொடுத்தா நான் 1 வருஷத்தில் போயிருப்பேன்க்கா அப்படின்னு சொல்லி அவங்க வாண்டடாக வந்து நான் சொல்லி கொடுக்கேன்க்கா டிஎன்பிசி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவங்க முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களால இன்னைக்கு வர முடியல. அவங்க ஒரு ஐடி கம்பெனி நம்மளுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனியே வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இருந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் C++, ஜாவா, பைத்தான் எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் அவங்களும் அவைலபிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை இந்த இடத்துல வந்து நான் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஷார்ட் அண்ட் சென்னையில் இருக்க சுஜி அவங்க பிகினர் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளோட இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் இதுதான். இவ்வளோ ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து என்னன்னா எல்லாருமே வளரணும். நான் வளரணும்னு கிடையாது. ஏன்னா உண்மையிலே வந்து நான் என்ன நினைப்பேன்னா எல்லாருமே வந்து என்னன்னா அவங்க தொழிலில் வளரணும்.